என் ஹஸ்பண்ட் ஒரு கோடீஸ்வரன்னு தெரியாம அவரை திருடன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டேன். எந்த ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டு வேலை வாங்கினோ, துணி துவைக்க வச்சனோ, செருப்பை எடுக்க வச்சனோ, யார உதவாக்கறேன், காசு இல்லாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு நினைச்சனோ, அவனோட உண்மையான அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் உலகமே ஆடி போயிருச்சு. 15,000 சம்பாதிக்கிறவனை பார்த்து சிட்டி போலீஸ் கமிஷனரை ஏன் சல்யூட் அடிக்கிறாரு? ஒரு நல்ல சட்டை வாங்க கூட காசு இல்லாதவன் எப்படி பல கோடி மதிப்புள்ள இந்த வைரத்தை வாங்கினா? தெரிஞ்சுக்கணும்னா எங்க கதையை கேளுங்க. ராயல் வாரிசு. தன் பட்டு போன்ற மேனியில் சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தாள் அந்த அழகான இளம்பெண். தன் கணவனுக்கு தான் செய்த கொடுமைகளுக்கு பரிகாரமாக அவள் இதை செய்தாள். அவளது கணவனை அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்திருக்கிறாள் அவள். வீட்டை துடைக்க வைப்பது, துணி துவைக்க வைப்பது, செருப்பை துடைத்து எடுத்து வர சொல்வது என்று கட்டிய கணவனை வேலைக்காரனாக விட கேவலமாக நடத்தினாள் அவள். ஆனால் அவன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என்பது அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. விலை மதிக்கவே முடியாத அபூர்வமான வைரத்தை ஒரே ஒரு போன் காலில் வாங்க முடிந்த அவனை பார்த்து உயர் அதிகாரிகளை சல்யூட் அடிக்கிறார்கள். அப்பேற்பட்டவன் அவள் காலடியில் அவளது அன்புக்காக ஏங்கி கிடக்கிறான். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தீபக் மீது வீசி அடிக்கிறாள் ஷர்மிளா. ஏய், என்ன பண்ற? எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் பாட்டி பர்த்டே பார்ட்டிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலன்னு வை, உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் என்று அவனை எச்சரித்தவள் தன் கையில் இருந்த கத்தியை அவன் மீது குறிப்பார்த்து வீசுகிறாள். நல்ல வேளையாக கத்தி தீபக் மீது படவில்லை. நீ கவலைப்படாத ஷர்மி, நான் என் தலையை அடமான வச்சாது நீ கேட்ட மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். எக்ஸாக்ட்லி. பட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வை, இத அப்படியே உள்ள இறக்கிடுவேன். புரிஞ்சுதா? மிஸ் ஆகாதுமா. பெட்டர். கத்தியை அவன் கையில் திணித்துவிட்டு ஸ்டைலாக நடந்து போகிறாள் ஷர்மிளா. பிரபல தொழிலதிபரும் ஷர்மிளாவின் பாட்டியுமான காயத்ரி தேவியின் பிறந்தநாள் விழாவுக்கு பிரபல தொழிலதிபர்களும் தமிழகத்தின் பெரிய பெரிய விவிஐபிகளும் வருவார்கள். அவர்கள் முன்னால் தானும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து தன் பாட்டியை அசத்த வேண்டும் என்றுதான் அப்படி சொன்னாள் ஷர்மிளா. ஆனால் அவனது சொந்த திருமணத்திற்கே காரில் வர பணம் இல்லாமல் சைக்கிளில் வந்தவன் தான் தீபக். அன்று ஷர்மிளா தீபக் கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்கள் இப்போதும் அதை சொல்லி கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷர்மிளாவின் தாத்தா மட்டும் கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இப்படி ஒருத்தனை ஷர்மிளா நிச்சயமாக திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டாள். அவனால் ஷர்மிளா சொன்னது போல 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்க முடியுமா? ஷர்மிளா கேட்ட 5 லட்சம் ரூபாய் கிஃப்டை பற்றி யோசித்தபடி சைக்கிளில் போய் கொண்டிருந்த தீபக்கை அங்கே வந்த போலீஸ் ஜீப் மடக்கி நிறுத்துகிறது. ஜீப்பில் இருந்து இறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தீபக்கை அரசு செய்யும்படி சொல்லுகிறார். கான்ஸ்டபிள், இந்த திருடனை அரெஸ்ட் பண்ணுங்க. திருடனா? யார் திருடன்? நான் எதையும் திருடல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே தீபக்கின் வயிற்றில் ஓங்கி குத்துகிறார் இன்ஸ்பெக்டர். வலியில் துடிக்கிறான் தீபக். அப்போது போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி வருகிறான் ஜுவல்லரி ஷாப் செக்யூரிட்டி. சார், இவன் தான் சார் நான் சொன்ன திருடன். இவன் கண்டிப்பா திருடன் தான் சார். அன்று காலையில் காயத்ரி தேவிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்ற யோசனையுடன் அந்த நகை கடைக்கு போயிருந்தான் தீபக். கடையில் விலையுயர்ந்த தங்க மற்றும் வைர நகைகளை டிஸ்பிளேவில் வைத்திருந்தார்கள். அவைகளை பார்வையிட்டபடி நின்று கொண்டிருந்த தீபக்கை பின்னால் இருந்து எட்டி உதைத்தான் அந்த நகை கடை செக்யூரிட்டி. கீழே விழுந்த தீபக் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். ஏண்டா திருட்டு பையில, பட்ட பகல்லே திருடலான்னு பாத்தியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏமாளின்னு நினைச்சியா? பாருங்க, நான் ஒன்னும் திருட வரல, வாங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நகை வாங்க வந்தியா? மரியாதையா வெளியே போயிடு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கேளுங்க, நான் திருடன் இல்ல. அப்படியா? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். கான்ஸ்டபிள், இவனை எழுதிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த செக்யூரிட்டி பேச்ச கேட்டு தப்பான ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் திருடன் இல்ல. தப்பு பண்ணாத என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்ன போக விடுங்க. தீபக் எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்கவில்லை. தீபக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வருகிறார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அடி வாங்கி சாக வேண்டானா ஒழுங்கா உள்ள போய் உட்காரு. நான் உன்னை அப்புறம் வந்து விசாரிக்கிறேன். சார், நான் எந்த தப்பு செய்யல. நான் பிசினஸ்மேன் சதாசிவத்தோட ஃபேமிலியை சேர்ந்தவன். அவரோட பேத்தி ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் என்று தீபக் சொல்ல இன்ஸ்பெக்டர் சத்தமாக சிரித்தார். அப்படியா? நீ ஷர்மிளா மேடத்தோட புருஷனா? என்னடா கதை விடுறியா? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை கேவலமா போயிடுச்சா என்று கிண்டல் துணியில் கேட்ட இன்ஸ்பெக்டர் அவனை லாக்அப்பில் போட சொல்கிறார். என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியலையா? நீங்க என் வைஃப் ஷர்மிளாக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். தீபக்கை லாக்அப்பில் அடைக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவுக்கு கால் செய்கிறார். மேடம், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நகை கடையில திருட ட்ரை பண்ண ஒரு சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் என்னடானா உங்க ஹஸ்பண்ட் சொல்றான். நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி வர சொன்னதுக்காக தீபக் திருட்டு வரை போவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. திருட ட்ரை பண்ணானா? சாரி ஆபீசர், எந்த திருட்டு பயலுக்காகவும் நான் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர முடியாது. எனக்கு அப்படி எந்த ஹஸ்பண்டும் இல்ல என்று சொல்லி சட்டன போனை கட் செய்தாள் ஷர்மிளா.
எல்லாம் தாத்தா வேலை. இப்படி ஒரு திருடனை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. தீபக் தன்னிடம் பொய் சொன்னதாக நினைத்த இன்ஸ்பெக்டர் லத்தியை எடுத்துக்கொண்டு கோபமாக லாக்அப்புக்குள் போகிறார். தீபக் புரியாமல் பார்க்க லத்தியை வைத்து தீபக்கின் வயிற்றில் வேகமாக குத்துகிறார். தீபக் வலியை பொறுத்துக் கொண்டு பார்க்கிறார். பொய்யா சொல்ற? மீண்டும் அடிப்பதற்காக லத்தியை ஓங்கிய இன்ஸ்பெக்டரை ஒரு குரல் தடுக்கிறது. என்ற குரல் கேட்டு திரும்பினார் இன்ஸ்பெக்டர். அங்கு டிஎஸ்பி நின்று கொண்டிருந்தார். டிஎஸ்பியை பார்த்ததும் விரைப்பாக சல்யூட் அடித்தார் இன்ஸ்பெக்டர். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை விலக்கிவிட்டு நேராக லாக்அப்புக்குள் சென்று தீபக் முன்பு பவ்யமாக நின்றார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்கிறார். சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு திருட்டு பையன் சார். சதாசிவம் சார் ஃபேமிலின்னு வர போய் சொன்னான். இவன் சொன்ன மாதிரி ஷர்மிளா மேடத்துக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சஸ்பென்ஷன் இல்ல, நேர டிஸ்பசல் பண்ணிடுவேன். இவரை யாருன்னு நினைச்ச? சதாசிவம் ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோடீஸ்வர ஃபேமிலிய சேர்த்தாலும் இவரு கால் தூசுக்கு கூட வர மாட்டாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் மொபைலை எடுத்து வெளிநாட்டு வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகளை காட்ட அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வியர்த்து போனது. சட்டென தீபக் முன்பு மண்டியிட்டார் இன்ஸ்பெக்டர். சார், பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அந்த செக்யூரிட்டி சொன்னதை நம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியிடம் திரும்பி, சார் நீங்க சொல்லுங்க சார் என்று கெஞ்சலாக கேட்க டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்காக கெஞ்சுகிறார். சார் மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஓகே, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் வைஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்ல மாட்டோம் சார். அடுத்த நொடி இன்ஸ்பெக்டர் லாக்அப் கதவை பணிவாக திறந்துவிட கம்பீரமாக வெளியே போகிறான் தீபக். அவனுக்கு பின்னால் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பணிவாக வருகிறார்கள். தீபக் வெளியே வந்ததும் அவன் முன்னால் ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்க காரில் இருந்து அந்த நகைக்கடை உரிமையாளர் இறங்கி வருகிறார். அவர் கையில் ஒரு அபூர்வமான வுடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கிறது. நேராக தீபக்கிடம் வந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த வுடன் ஜுவல்லரி பாக்ஸை பணிவாக அவனிடம் கொடுத்துவிட்டு போகிறார். அன்று மாலை காயத்ரி தேவியின் பர்த்டே பார்ட்டி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. முக்கிய அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் குடும்பத்துடன் வந்து காயத்ரி தேவிக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துவிட்டு போகிறார்கள். அப்போது அங்கே வருகிறான் தீபக். அவன் கையில் அந்த வுடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருந்தது. அவனை பார்த்த ஷர்மிளா அதிர்ச்சி அடைந்தாள். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று நினைத்தவள் அவனிடம் வருகிறாள். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஷர்மி. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மை தெரிஞ்சதும் அவங்களே என்ன போக சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன திருடன்னு நினைச்சிட்டே இல்ல. சரி சரி, டிராமா பண்ணாத என்றவள் அவன் கையில் இருந்த கிஃப்டை பார்த்ததும் மீண்டும் எரிச்சல் அடைந்தாள். உன்கிட்ட இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் வாங்கிட்டு வராதன்னு சொன்னா இல்லையா? பேக்கிங்கே கேவலமா இருக்கு. பேக்கிங்ல என்ன இருக்கு ஷர்மி? உள்ள இருக்கிறது தானே முக்கியம். உள்ள ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன். உன் பாட்டிக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இத கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கிஃப்டோட கிஃப்டா மறைச்சு வச்சிடு. நாம கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலன்னு பாட்டி நினைக்கட்டும் என்று வெறுப்பாக சொன்னவள். ஒரு கோடீஸ்வர ஃபேமிலில நடக்கிற பார்ட்டிக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொண்டு வரணும்னு கூட உனக்கு தெரியல என்று சொல்ல அவளை பார்த்து அப்பாவியாக புன்னகைக்கிறான் தீபக். ஷாலாய் என்று கேட்க கொண்டு போய் வை போ என்று விரட்டுகிறாள். காயத்ரி தேவிக்கு ஒரு பெண் கிஃப்ட் கொடுக்கிறாள். தேங்க்யூ டியர். தீபக் யாரும் பார்க்காத போது தான் கொண்டு வந்த கிஃப்டை வைத்துவிட்டு போகிறான். அப்போது கருப்பு கலரில் லக்ஸூரியஸ் உடை அணிந்த ஒரு கவர்ச்சி புயல் கால் முளைத்து நடந்து வருவது போல ஸ்டைலாக நடந்து வருகிறாள். ஷர்மிளாவின் கசின் சிஸ்டர் கார்த்திகா. மொத்த விருந்தினர்களும் அவர்களை பிரமித்து போய் பார்க்கிறார்கள். பாட்டியிடம் வந்த கார்த்திகா அட்ராக்டிவான ஒரு நகைப்பெட்டியை பாட்டியிடம் நீட்டுகிறாள். ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். கார்த்திகா கிஃப்டை பிரிக்க சொல்ல காயத்ரி தேவி கிஃப்ட் பார்சலை பிரிக்கிறார். வந்திருந்த மொத்த கெஸ்டும் கார்த்திகா கொடுத்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் என்று ஆர்வமாக பார்க்கிறார்கள். அதை வாங்கி திறந்து பார்த்த காயத்ரி தேவி ஆச்சரியத்தில் வாயை பிளக்கிறாள். அதில் விலையுயர்ந்த வைரங்களை வரிசையாக கோர்த்த ஒரு டைமண்ட் பெண்டன்ட் இருந்தது. டைமண்ட் பெண்டன்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்த கிஃப்ட்லயே இதுதான் பெஸ்ட் என்று சொன்னபடி பாட்டி ஷர்மிளாவை கேவலமாக பார்க்கிறார். ஷர்மிளாவுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. கார்த்திகா கொடுத்தது போல பாட்டிக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டாள் அவள். அப்போது சிரித்துக் கொண்டே அங்கே வருகிறான் தீபக். டைமண்ட் பெண்டன்ட் ஒரிஜினல் தானா? 100%. ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகம்லாம் இல்ல. இது எல்லாமே ஃபேக். இது மொத்தமா 1 லட்சம் கூட தேராது. உனக்கு டைமண்ட் பத்தி என்ன தெரியும் தீபக்? சாம்பார்ல என்ன காய் போடுறதுன்னு வேணும்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வேற ஏரியா.
காயத்ரி தேவியால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பார்ட்டில பிரச்சனை பண்றதுக்குனே வந்தியா? டைமண்ட பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்குவோம். ஆனா டைமண்ட் பத்தி நல்லா தெரிஞ்ச டைமண்ட் ஜுவல்லரி ஓனர் சந்தீப் லால் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட இது ஒரிஜினலா இல்ல வெறும் கண்ணாடியான்னு பாக்க சொல்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். சந்தீப் லால் என்று சத்தமாக அழைக்கிறார் காயத்ரி தேவி. சந்தீப் லால் அங்கே வர அவரிடம் கார்த்திகா கொடுத்த டைமண்ட் பெண்டன்ட்டை கொடுக்கிறார் அவர். கார்த்திகா டென்ஷனுடன் பார்க்கிறாள். தீபக் புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருக்க அந்த டைமண்ட் பெண்டன்ட்டை கவனமாக பரிசோதிக்கிறார் சந்தீப் லால். இந்த பெண்டன்ட்ல இருக்கிற டைமண்ட் எதுவும் ஒரிஜினல் மாதிரி தெரியல மேம் சார். சந்தீப் லால் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க கார்த்திகா அவமானத்துடன் தலைகுனிந்து நிற்கிறாள். உண்மையான அன்பை காட்டுறதுக்கும் யார் நம்ம மேல உண்மையான அன்பை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பணமோ இல்ல காஸ்ட்லியான நகையோ தேவையில்லை. சுயநலம் இல்லாத அன்பு மட்டும் இருந்தாலே போதும் என்று சொல்கிறான் தீபக். நீங்க சொன்னீங்கன்னா இதை கடைக்கு அனுப்பி பக்காவை செக் பண்ண சொல்றேன். தேவையில்ல சந்தீப் ஜி, நான் இங்கே செக் பண்ணி சொல்றேன் என்று சொன்ன தீபக் அந்த பெண்டன்ட்டை வாங்கி பார்க்கிறான். எல்லோரும் ஒரு விதமான ஆர்வத்துடன் பார்க்க கார்த்திகா பதட்டமாக இருக்கிறாள். யாரும் எதிர்பார்க்காதபடி சட்டென்று அந்த பெண்டன்ட்டை தரையில் போட்ட தீபக் அதை தன் ஷூ காலால் மிதித்து தேய்க்கிறான். அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நிற்க அந்த டைமண்ட் பெண்டன்ட் தீபக்கின் காலடியில் நொறுங்கி பொடி பொடியாகிறது. உங்க பெண்டன்ட் டைமண்ட் இல்ல, வெறும் கண்ணாடி. அதான் நொறுங்கிடுச்சு. அவமானத்தில் பேச முடியாமல் கார்த்திகா நிற்க ஆத்திரத்துடன் தீபக்கின் கணத்தில் ஓங்கி அறைகிறார் காயத்ரி தேவி. அந்த பங்கனுக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என் பேத்தியை எல்லார் முன்னாடியே இப்படி அவமானப்படுத்துவேன்? இவ்வளவு பேசுறியே, நீ என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எடு உன் கிஃப்ட எடு. உன் கேவலமான கிஃப்ட் என்னன்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் பாக்கட்டும். தான் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்கை எடுத்து காயத்ரி தேவியின் கையில் வைத்த தீபக் எல்லோரும் கேட்க சவால் விடுவது போல சொல்கிறான். எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரும் மனுஷனை விட பணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் மனுஷனை மதிக்க மாட்டீங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும் போதும், வேற எந்த குவாலிட்டி தேவையில்லை. அவனுக்கு கும்பிடு போட்டு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க காயத்ரி தேவி அம்மையார் அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் மேல. அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்தாலும் ஈடு வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்தா நீங்க எல்லாம் கேவலமா நினைக்கிற இந்த தீபக் யாருன்னு தெரியும் என்றவன் ஆவேசத்துடன் அங்கிருந்து போகிறான். எல்லோரும் வாய் பேச முடியாமல் அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். ஷர்மிளாவுக்கு தீபக்கின் எந்த ஆவேச முகம் புதிதாக இருந்தது. தீபக் என்று அழைத்தபடி அவன் பின்னால் போகிறாள். காயத்ரி தேவிக்கு அவன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. தீபக் அப்படி என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க போகிறான் என்று நினைத்தவளாக அந்த கிஃப்டை பிரிக்கிறார் காயத்ரி தேவி. உள்ளே இருந்த பொருளை பார்த்த அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய பழங்காலத்தை சேர்ந்த ஆன்டிக் வுடன் பாக்ஸ். அதிர்ச்சியான காயத்ரி தேவி அந்த பாக்ஸை பிரிக்க அடுத்த நொடி கண்ணை கூச செய்யும் பிரகாசமான ஒளியுடன் விலை மதிக்கவே முடியாத அபூர்வ வைரம். அதிலிருந்து வந்து கொண்டிருந்த ஜாஜ்வல்யமான ஒளி அங்கே இருந்தவர்களை பிரமிக்க வைக்கிறது. இது சாதாரணமானது, விலைக்கு வாங்க முடியாத, விலையே நிர்ணயிக்க முடியாத அபூர்வமான பொருள். அப்படின்னா தீபக் நாம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல என்று புலம்பியவள். தீபக் போகாத நில்ல. நான் பண்ணது தப்புதான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன் தீபக். என்ன மன்னிச்சிடு. போகாத தீபக் என்று தவிப்புடன் கதறுகிறாள். யார் இந்த தீபக்? எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவனுக்கு அந்த விலை மதிக்க முடியாத அபூர்வ வைரம் எப்படி கிடைத்தது? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரிடம் காட்டிய வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகிளில் என்ன இருந்தது? மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியே சாதாரணமான ஒருவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ரகசியம் என்ன? தீபக் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட காயத்ரி தேவி அடுத்து எடுத்த அதிர்ச்சியான முடிவு என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள் பாக்கெட் எஃப்எம் ராயல் வாரிசு.